ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு 12 ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்காத அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு இந்த நேரத்தை நீங்க சொல்லலாங்க. ஏன் இந்த காலகட்டம் மட்டும் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த நேரத்துலதான் கிரகங்களுடைய மாற்றமானது பல வழிகளில் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கணித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக கூட நீங்க பார்க்கலாங்க. இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இன்று மிதுன ராசினியர்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசினியர்களுடைய வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது, நிதி சார்ந்த விஷயத்துல ஏதாவது கஷ்டங்கள் வரப்போகிறதா, குழந்தைகள் பற்றிய கவலைகள் நீங்குமா, ஆரோக்கியம் ரீதியா ஏதாவது புதிய நோய்கள் வரப்போகிறதா, இல்ல ஆரோக்கிய ரீதியா ஏதாவது மாற்றங்கள் தெரிய வருமா, இந்த மாதிரி குடும்பம் ரீதியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழலை பற்றியுமே நீங்க விரிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறே நீங்க நடந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்துல ஒவ்வொரு படியாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. மிதுன ராசினியர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை படைத்த ஒரு அற்புதமான நேர் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்த முடிவு செய்தாலும் சரி அதை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அதை எப்படி சரியாக செய்து அதுல எப்படி வெற்றி பெறணுமோ என்பதை யோசித்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நபரா அவங்க செயல்படுவாங்க. இது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நேராக இருப்பாங்க. அதாவது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஃபியூச்சர்ல என்னவெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணி வாழலாம் என்று இப்பவே பிளான் பண்ணி முடிவு செய்து வைத்திருப்பாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு ஃபியூச்சர்ல என்னெல்லாம் தேவைப்படுது, எப்படியெல்லாம் நம்ம வாழ என்று ஒரு புத்தகத்திலோ ஒரு நோட்டிலோ எழுதி வைத்து செயல்படக்கூடிய ஒரு நேரா கூட ஒரு சிலர் கண்டிப்பா இருப்பாங்க. இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே மிதுன ராசி நேயர்களுக்கு மட்டுமே தாங்க இருக்குங்க. ஏன்னா மிதுன ராசி நேயர்கள் எப்போதுமே மற்றவர்களை பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ தன்னை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபரா முதலிடத்தில் இருக்காங்க அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாம். மிதுன ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது நிறைய சஞ்சாரங்கள் இந்த நேரத்துல பயிற்சி ஆகிறது. அதாவது உங்களுடைய ராசியில இந்த மாதிரி சஞ்சாரங்கள் காரணத்தினாலும் இடமாற்றும் காரணத்தினாலும் கிரக பயிற்சி காரணத்தினாலும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில விதிப்படி கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதிப்படி அப்படி என்ன நடக்க போகிறது என்பதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி அபாயத்தை எல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் இந்த நேர தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில பயிற்சி ஆவது 5ஆம் தேதி ஆகக்கூடிய ஒரு சூரியன் மற்றும் குருவுடன் 2வது வீட்டில் இணைவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல பயிற்சி ஆனாலும் ஆகஸ்ட் 5ஆம் தேதியில இந்த ஒரு மாற்றமானது மீண்டும் உங்களுடைய ராசியில நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசியில 3வது வீட்டில் கேதுவுடன் இணைய போகிறார். இதனாலேயே உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா புதனும் 22ஆம் தேதி முதல் 3வது வீட்டில் பயிற்சியாக போகிறார். உங்களுடைய ராசியில இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு நேரமும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த மாதிரி பயிற்சிகள் சில மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. குரு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுடைய ராசியில 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நேர தொடக்கத்தில் செவ்வாய் பாத்தீங்கன்னா 12வது வீட்டில் இருக்கிறார். 2ஆம் தேதி முதல் முழுவதும் உங்களுடைய ராசியில முதல் வீட்டில் இருக்க போகிறது என்று சொல்லியிருக்காங்க. இது அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சில சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்று தரும். சனி பகவான் பாத்தீங்கன்னா 10வது வீட்டிலும், ராகு பாத்தீங்கன்னா 9வது வீட்டிலும், கேது பாத்தீங்கன்னா 3வது வீட்டிலும் வக்ரமாக இருக்க போகிறார். இதனால மிதுன ராசினியர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது என்று ஒரு பயம் கண்டிப்பா இப்ப தோன்றலாங்க. ஆனா பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. கண்டிப்பா இந்த பலனுக்கு ஏற்றவாறு நீங்க சாதகமா பயன்படுத்தி செயல்பட்டாலே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்க தவிர்க்க முடியுங்க.
ஸோ அப்படி என்னென்ன நடக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, வேலை செய்யக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் இப்ப ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய உழைப்பிற்கு தயாராகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே நேரத்துல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயம் கிடைத்து இருந்தாலும் சில மனசங்கடங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மூதாதாயர் தொழில்களில் இருப்பவர்களுக்கு இன்னும் பெரிய ஆதாயங்களை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதம் மிதுனம் ராசியில காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. உங்களுடைய அன்புக்குரியவர் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனா பெரிய அளவுல பாதிப்பு கிடையாதுங்க. திருமணமானவர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிதமானதாக இருக்க போகிறது. 7ஆம் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு இருப்பதால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ இந்த கிரகத்தால் மட்டுமே உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரமாக அமைந்திருக்கு. குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். நிதி ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு மிகுந்த நன்றாகவே இருக்கிறது. செலவுகள் ஒருபுறம் இருந்தாலும் வருமானமும் இன்னொரு புறம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ இதனால பணம் ரீதியா நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயப்படக்கூடிய ஒரு சூழலும் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கவே கிடையாதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த சாதகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வெற்றி பெற உங்களுடைய பாடங்களை அதிகமாக திருத்தி அவற்றில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரத்துல இதயம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தொற்றுகள் குறித்து கவனமா செயல்படுங்க. சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. இதனால பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கப்பட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை நிச்சயமா நீங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நேரம் சாதகமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொடுத்திருக்கு. ஸோ இதனால கவனமா செயல்படுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம். தேங்க்யூ.